தமிழ்நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பில்லை, எங்கள் பாதுகாப்புக்கு அனைவருக்கும் துப்பாக்கி கொடுங்கள் என்று மீடியா செலிபிரிட்டி அனிதா சம்பத் பரபரப்பாக வீடியோ வெளியிட்டிருக்கிறார். சென்னை பெரம்பூரில் பிஎஸ்பி லீடர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே பகுதியைச் சேர்ந்த அனிதா சம்பத் பரபரப்பான இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அவர் வீடியோவில் பேசியிருக்கும் விஷயங்களை இப்போது கேளுங்கள். அம்மாப்பா பேப்பரை தரல ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு. இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல. ஆமாம், இங்கே கூட ஒரு கொலை, அங்கே கூட ஒரு கொலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல. 2-3 நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில், அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க. இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு. அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும். ஆமாம், அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும். பேசாமல் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி, அதில் ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ்லாம் வாங்கி கூட கொடுத்துருங்க. பொண்ணுங்க வீட்டில் ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்லயாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு வேளை இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால் அவன் ஃபேமிலி துப்பாக்கியால் எங்களுக்கு பொண்ணா கூட எங்கள் கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு வைங்களேன், எங்களை சுட்டவன் தான் சாவான். ஓகேவா? நானும் செத்துருவேன், அவங்களும் செத்துருவாங்க. ஆனால் எங்களை சுட்டவன் தான் சாவான். ஆனால் இப்படி பண்ணும்போது நீங்கள் குற்றவாளின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது? நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும்? முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்போ நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? நாங்கள் எப்படி அதை நம்புறது? நீங்கள் கூப்பிட்டு வந்தால் கூட இனிமேல் ஒருத்தரை நாங்கள் எப்படி நம்புறது? அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியாக வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதில் ஒரு காசு சம்பாரிச்சு 1 லட்சமாக இருக்கட்டும் 10 லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்கட்டுமே, அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டைக்குழியில் சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரில. நீங்களாம் நைட் எப்படி நிம்மதியாக தூங்குவீங்கன்னு எனக்கு தெரில. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தெல்லாம் எப்போ அப்பாவுக்கு அடுத்து என்ன ஆகும், அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா, அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க. அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில. யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன். நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன். மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. படிப்பெல்லாம் தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 to 1500 வரும். மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடினா உங்களுக்கு வந்து ஈஸியாக 25,000 to 30,000 ஈஸியாக உங்களால் வாங்க முடியும். அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம், அதில் உழைச்சி சாப்பிட்லாம், சாப்பாடு நல்லா ஒட்டும், உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா. ஒரு நல்ல லைஃப். ஒரு 25,000 போதாதா அவங்க கஷ்டத்தில் வாழ? அப்படி இன்னொருத்தரை கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க?